இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழர்கள் அல்ல, இவர்கள் தமிழர்கள் என்கிற புதிய இனம். இது தமிழ்நாடு அல்ல, இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் உருண்டு வரும், நம் கைகளில் பூமி சுழண்டு வருங்கிறார். பணம், பதவி, புகழ், போதை, திரை, கவர்ச்சி எதுவும் அண்டாத பெரும் நெருப்பாக என் தம்பி தங்கைகள் நீங்கள் வளர்ந்து வரணுங்கிறதால் என்னுடைய விருப்பம். உங்களை போலதான் எங்களுக்கு இருந்தது, ஆசை இருந்தது. பாட்டுக்கு ஆடணும், விசில் அடிச்சோம், கை தட்டணும், திரையரங்குல போய் முதல் காட்சி பாத்துறணும் அப்படிலாம் இருந்து வந்தவங்க தான் நாங்கெல்லாம். தெருக்கூத்து நடக்கும்போது முதல் இருக்கையில போய் உட்கார்ந்து பார்த்தவங்க தான். கரகாட்டமா, பாவக்கூத்தா அப்படி முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிறணும். சின்ன வயசுல இந்த நாடகங்கள், அந்த கலைகளை உள்வாங்கியதுதான் எங்களை போன்ற பிள்ளைகளை எல்லாம் ஒரு கலைஞர்களாக பிற்காலத்தில் பரிணமிக்க வைத்தது. என்னுடைய தம்பி சமுத்திரக்கனி கூட சொன்ன, அண்ணன் இந்த கலைகள் எல்லாம் அழியாமல் பாதுகாப்பது எவ்வளவு பெரிய பொறுப்பு. நாம் நமது கலையை போற்றவில்லை என்றால் வேறு யார் போற்றுவர்? அடுத்த தலைமுறைக்கு என்ன வைத்து விட்டு செல்ல போகிறோம்? தமிழர்களுக்கு என்று என்ன அடையாளங்கள் இங்கே இருக்கிறது? எதுவும் இருக்காது. கிட்டாரை வச்சுக்கிட்டு ஏதோ பாடிட்டு இருப்பாங்க, என்ன அது இல்ல. நீ எத்தனை இசை அடி ராஜா, நீ பறை ஒரு தடவை அடிச்சு பாரு ராஜா என்கிட்ட கேட்பான். என்கிட்ட எல்லாரும் எப்படி கேட்பாங்கன்னா, சீமான் நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி. அவன் தன்னை அறியாம தனியா ஆடுறானா அவனெல்லாம் ஏன் ஆளு? ஏன்னா என் மரபணுக்குள் அது ஊறி இருக்குது. என் பரம்பரை இசை பறை இசை. அது சாதி பறை அல்ல என் அன்பு பிள்ளைகளே, அது ஆதி பறை. அதனாலதான் ஆதி தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். செத்து போயிட்டான், டாக்டர் கைவிட்டு போயிட்டாரு, பல்சலாம் இல்லையா போயிட்டான் அப்படின்னு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, அடிச்சு நான் என்ன தவிர வச்சு அடிப்பான் பாருங்க, பணத்துக்கு பக்கத்துல அடிச்சு பார்ப்பான். நாதஸ்வரத்தை ஊச்சி அடிச்சு பார்ப்பான். எப்படி? கடைசியாக அந்த உடம்பில் ஒரு துளி உயிர் இருந்தால் கூட முறுக்கேறி எந்திரிச்சுவா அப்படின்னு. அந்த இசைக்கு அவ்வளவு வலிமை வல்லமை உண்டு. அதுதான் கடைசி மருத்துவம். அதுல எந்திரிக்கலைன்னா புதைச்சிடறா, முடிஞ்சிடா. கடைசி மருத்துவம். நம் முன்னோர்கள் விளையாட்டா எதையும் செய்யல, எல்லாத்தையும் பகுத்து வகுத்து வச்சிருக்காங்க. நீங்க நுட்பமா பாருங்க. நானே இதெல்லாம் விமர்சிச்சு, காக்கைக்கு சோறு வைக்கிறதெல்லாம், காக்கைக்கு சோறு வைக்கிறது வேடிக்கை இல்ல. ஆதிகளில் காடுகளில் வாழும் போது குழு குழுவா நின்று கூட்டம் கூட்டமா நம்ம சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். அப்ப காடுகள்ல இருந்து சமைக்கும் போது பூச்சியோ வண்டோ ஏதோ ஒண்ணு உள்ள விழுந்திருக்கலாம், நஞ்சா இருக்கலாம். அது நஞ்சா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற காக்கைக்கு முதல்ல சோற வச்சான். அது சாப்பிட்டு சாகாம பறந்துருச்சுன்னா சாப்பிட்டான். அந்த பழக்கம் இன்று வரை தொடருது. பாம்புக்கு பால் ஊத்துறான், அவனுக்கு தெரியும் பாம்பு பால் ஊட்டி இனம் இல்லைன்னு. பாலை குடிக்காது, மார்பு இல்ல, அது பால் ஊட்டி இனம் இல்ல, உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் ஊத்துனான் புத்துல போய். பாம்பு பால் குடிச்சுன்னா ஒவ்வாமையில செத்து போகும். ஆனா ஏன் ஊத்துனா? கணக்கில்லாத இனப்பெருக்கத்தை செய்யும். அப்புறம் நாடங்களும் வெறும் தெருவெங்கு வெறும் பாம்பாத்தான் இலையும். அப்ப என்ன செய்யறான்? அங்க உள்ளே இருக்கிற பாம்பு தன் இனப்பெருக்கத்திற்காக சமிக்கை செய்து ஒரு வாசனையை வெளியில பரப்புது. அப்ப எங்கிருந்தாலும் ஆண் பாம்போ பெண் பாம்போ அந்த புத்தை நோக்கி வந்துருது. அதை வரவிடாமல் வெளியில போடாம தடுப்பதற்கு இந்த பாலின் வாசனை பயன்படுது. அதனால மேல புத்துல பாலை ஊத்திடுறான். இந்த பாலை ஊத்துனோடனே இந்த பாலின் வாடை இந்த பாம்புக்கு இங்க பாம்பு இருக்குங்கிற தகவலை கடத்தாம நிறுத்திடுது. எல்லாமே அறிவியல். ஒரு புலி செத்து போயிடுச்சுன்னா 25,000 பேருக்கான குடிநீர் தடுக்கப்படுதுங்கிறான், கிடைத்தது நிறுத்தப்படுதுங்கிறான். புலிக்கு இந்த 25,000 பேருக்கான குடிநீருக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்கு? மலை முகடுகளில் அடர்ந்து உயர்ந்து இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து, நீராவியாகி போற மேகம் எங்க குளிர்ச்சியா இருக்குதோ அங்கே மழை கொட்டும். எங்க குளிர்ச்சி இருக்குது? மலை முகடுகளில் உயர்ந்து அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் குழு குழு என்று இருக்குது. எனவே மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றலை அந்த மரங்கள் தான் பெற்றிருக்குது. அந்த மரங்கள் பூமிக்கு மேகத்தை மழையை கொண்டு வருது. உடனே உருண்டு கீழே வரவிடாம தடுப்பது சோலை காடுகள், புற்கள் அப்படி நிறுத்திக்கிறது. உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது தடுப்பணை போல. அது வெளியிடுகிற தண்ணீரை கிராஸ்லேண்ட் இருக்கு, இந்த புல்வெளி, அந்த புல்வெளியில் இருக்கிற புற்கள் தேக்கி வச்சுக்கிறது தன் உணவு தேவைக்கு. அந்த புற்களை மான்கள் தன் உணவுக்காக தின்றுது. மான்கள் தன் உணவுக்காக புற்களை தின்றால் அந்த இடத்துல நீர் தேக்கம் குறையுது. மான்கள் புல்லை திங்க விடாமல் மானை புலி வேட்டையாடி தின்றால் அங்க நீர் நின்றுது. அப்ப ஒரு புலி 25,000 பேருக்கான தண்ணீரை பாதுகாக்குது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உயிரியல் உண்மையை நாம் கற்கணும். இதுதான் கல்வி. விவேகானந்தர் சொல்றார், ஒரு இலக்கை நீ தீர்மானிச்சுக்க, அதையே உன் வாழ்க்கையாக்கு, அதன் வழியே நீ நடந்து வா. உன்னுடைய மூளை, உன்னுடைய தசை, உன்னுடைய நரம்பு, உன்னுடைய எலும்பு எல்லாவற்றிலும்
அதுவாகவே இருக்கட்டும், அதுதான் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்கிறான் வீரத்துறவி விவேகானந்தர். இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நம்மால் முடியுமா என்கிற கேள்வியை நீங்க எழுப்பக்கூடாது. நம்மால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது, உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளை, உங்களுக்கு நான் கற்பிக்க விரும்புவது தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும் பறவைகளாக இல்லாது அந்த மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே சென்று பறக்கிற கழுகுகளாக நீங்கள் மாற வேண்டும். விளக்கை நோக்கி பறக்கிற விட்டில் பூச்சிகளாக அல்லாது இலக்கை நோக்கி பறக்கிற எரிகணைகளாக நாம் மாற வேண்டும். அறிஞர் பெர்னாட்ஷா என்ன கற்பிக்கிறான்? யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் இந்த உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைப்பவர்கள் தான். அவன் தான் இதுவரைக்கும் காரணமா இருந்திருக்கான். அது மார்க்ஸ், அது லெனின், அது சேகுவேரா, அது பிடல் காஸ்ட்ரோ, புத்தன், பூலே, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, எவனாக இருந்தாலும் இந்த உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைத்தவன் தான் இந்த உலகம் பெற்றிருக்க இத்தனை மாறுதலுக்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, உலகத்தை உங்கள் பக்கம் திருப்ப நினையுங்கள். கூட்டத்தில் ஒருவராக நீங்கள் இருக்க நினைக்காதீர்கள். கூட்டம் உங்களை சுற்றி நிற்க வேண்டும் என்கிற முடிவில் நீங்கள் இருக்க வேண்டும். ஹிட்லர் என்ன நம்மளை கற்பிக்கிறான்? உன்னை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமா, நீ எவனையும் திரும்பி பார்க்காதேங்கிறான். அதான் முக்கியம். எல்லோரும் உன்னை பின்னாடி நின்று விமர்சித்தால் இவன்லாம் ஒரு ஆளா, இவனால முடியுமா, நீ எல்லோருக்கும் முன்னாடி நிற்கிறாய் என்பது பொருள். அதை புரிந்துக. தொடர்ந்து சிந்தினால் வேர்வையும் தேனாகும் என்கிறான். தொடர்ந்து சிந்துங்கள். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கடுமையான உழைப்புங்கிறான். நான் சொல்லும் போது எல்லாரும் கேள்வி பேசினான். ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்கிடுவேன், வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக்கணும்னு கேள்வி பண்ணான். ஆனால் இன்னைக்கு சட்டசபையில 4000 பேர் MBA படிச்சவன், பொறியியல் படிச்சவன் துப்புரவு பணிக்கு தெருக்கூட்டுறதுக்கு. என் தம்பி தங்கைகளே, நம்மை எப்படியெல்லாம் சிதைத்து அழிக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து புரிந்து தெளிந்து கொள்ளணும். நம்மை நம் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றினார்கள், வெளியேற்றி விட்டார்கள், வெற்றி கண்டு விட்டார்கள். தமிழர்கள் தங்கள் தாய்மொழியிலிருந்து 3-4 தலைமுறைகளாக வெளியேறிவிட்டார்கள். தமிழர்களுக்கு தாய்மொழி எழுத படிக்க பேச தெரியாது. தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசிய ஒரு புது மொழியை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழர்கள் அல்ல, இவர்கள் தமிழர்கள் என்கிற புதிய இனம். இவர்கள் தங்கிலீஷ்காரர்கள். இது தமிழ்நாடு அல்ல, இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலம். எந்த விளம்பர பலகையிலேயோ எந்த தெருக்களின் பெயரிலேயோ தமிழ் இல்ல. ஸ்ட்ரீட், எக்ஸ்டென்ஷன், அவென்யூ, செக்டர், காலனி, பிளாட்ஸ் இப்படிதான் இருக்கிறதே ஒழிய அடுக்ககம், நிலச்சாலை, பிரிவு, விரிவு, தெரு என்று எங்கும் இல்ல. நீ நிற்க இடமில்ல. உனக்கு உன்னை வெளியேற்றிட்டான், தாய்மொழியிலிருந்து வெளியேற்றிட்டான், உன் வழிபாட்டில் இருந்து வெளியேற்றிட்டான். வழக்காடு மன்றங்களிலிருந்து உன் தாய்மொழி வெளியேறிட்டது, கல்வி நிறுவனங்களிலிருந்து உன் தாய்மொழி வெளியேறிட்டது, கோயில்களிலிருந்து உன் தாய்மொழி வெளியேற்றப்பட்டு விட்டது. எங்கிருக்கிறது தமிழ்? கடைசியாக தமிழனின் நாக்கில் இருந்தும் வெளியேறிவிட்டது. நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும் என்று தமிழ் இளம் தளிர்கள், தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். எல்லா சொற்களுக்கும் பல 100 வேர் சொற்கள், உயிர் சொற்கள், கலை சொற்களை கொண்ட உலக மொழி தமிழ். மனவை முஸ்தபா என்ற பேரறிஞன், நமது பெரிய தகப்பன், பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை கண்டு புத்தகங்களாக போட்டு தந்து விட்டு செத்து போயிட்டார். அவர் ஒரு இஸ்லாமியர். தன் பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயரை வைத்தார். செம்மல் என்று பேத்திக்கலாம், அப்படி பேர், தூய தமிழ் பெயர். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறாள் அறிவு மூதாட்டி அவை பெருமகள். குலனருள் தெய்வம் யார் சொல்றா? பவனந்தி முனிவர் குலனருள் தெய்வம் ஆசிரியர் பெருமக்கள். இதே ஆசிரியர் பெருமக்களுக்கு பேச வேண்டியது இருக்கு. நீங்க சரியா இருந்தா நாடு சரியாயிருங்கிறதுக்காக சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்கள் தான் ஓட்டுக்கு காசு வாங்காத ஒரு தலைமுறையை உருவாக்கணும். நீங்கள் தான் ஊழல் லஞ்சமற்ற, ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான பெரும் நெருப்பான இளைய தலைமுறை புரட்சியாளர்களை தயார் செய்து அனுப்பணும். இது உங்கள் கடமையும் உங்கள் பொறுப்பும். தமிழ் இளம் தலைமுறையினர் ஒரு அசாத்திய ஆற்றல் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும். விவேகானந்தர் சொல்றார், எல்லாம் தப்பு தப்பா இருக்க, சரி செஞ்சிட முடியுமா? எல்லாம் பிரச்சனையா இருக்க, சரி செஞ்சிட முடியுமா? அதுக்கு விவேகானந்தர் கற்பிக்கிறார், முழுமையான நேர்மை. இந்த வார்த்தையை நன்கு புரிஞ்சுக்கணும். நேர்மை, அதுல முழுமையான நேர்மை. புனிதம், அடுத்த வார்த்தையை போடுறார், புனிதம். எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல். இதை கொண்ட இளைஞர்கள் 50 பேர் ஒன்றிணைந்தாலே போதும், இந்த உலகத்தையே புரட்சிகர மாற்றத்திற்கு கொண்டு வந்து விட முடியும் என்கிறார். இதையே எங்கள் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பிக்கிறார். 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம், 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம் என்கிறார்.
இளைய புரட்சியாளர்கள், இன்னிலும் இளைய தம்பி தங்கைகள், இந்த மண்ணை ஒரு புரட்சிகர மாற்றத்திற்கு தயார் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றிருக்கிற நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கணும். நம்மால முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகிறதா என்று எண்ணத்தை கண்ணையை போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறது சரியா வராது. அவர் பேர் கண்ணையா. எண்ணத்தை கண்ணையா ஏன் வந்துச்சு? சட்டமுறைன்னு ஒரு படத்துல வாங்க அவனை போய் பிடிச்சிருவோம், எண்ணத்தை பிடிச்சு எண்ணத்தை போய், ஒரு விரக்தி மனப்பான்மையில் அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக் கொண்டே இருப்பார். எண்ணத்தை சாப்பிட்டு எண்ணத்தை படுத்து இப்படியே பேசிக் கொண்டிருப்பார். அந்த சோம்பலுக்கான அடையாளம் ஒரு கவிஞன் எழுதுறான்ல, உன் சோம்பலை உதறி தள்ளினால் உன் சாம்பலும் சரித்திரம் படைக்கும்ங்கிறான். படுத்து கிடந்தால் பகலும் கூட இரவுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தலை, நீ இவர்களை விஞ்சிட ஏது தடை என்று பாடுறான் கவிஞர் தாரா பாரதி. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் உருண்டு வரும், நம் கைகளில் பூமி சுழண்டு வருங்கிறான். இந்த நம்பிக்கை கொண்டு பணம், பதவி, புகழ், போதை, திரை கவர்ச்சி எதுவும் அண்டாத பெரும் நெருப்பாக என் தம்பி தங்கைகள் நீங்கள் வளர்ந்து வரணுங்கிறதான் என்னுடைய விருப்பம். நான் செய்யற வேலை, எங்க அப்பா பாரதி ராஜா என்னை கேட்கிறாங்க, எப்படிடா மகனே உனக்கு தூக்க வருது? கதை சொல்லும் போது இந்த கதைகளெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி இந்த வேலையை உன்னால செய்ய முடியுது? வழி இல்லை, வேற வழி இல்லை. விட்டுட்டு போனா ஒண்ணும் இல்லை, யாரும் இல்லை, கேட்க ஆள் இல்லை. ஒரு இடத்துல போராட்டம்னா சீமான கூப்பிட்டுங்கிறான். இதே ஹைட்ரோ கார்பன், இதே மீத்தேன் மக்கிய மரக்கழிவிலே, அழுகிய காய்கறி கழிவிலே, மாட்டு ஆட்டு சாணத்திலே எடுக்க முடியும் என்கிற போது ஏன் என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுக்கிறீர்கள், இதயத்தை நசுக்கிறீர்கள், நொறுக்குகிறீர்கள், எதற்காக என்கிறதான் நான் கேட்கிறேன். இதே சிங்கப்பூர் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கலையா? மக்கிய மரக்கழிவிலிருந்து தனக்கு வேண்டிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்துக்கொள்ளலையா? எதற்காக? மண்ணையும் மக்களையும் எவனவன் தன் உயிருக்கு மேல நேசிக்கிறானோ அவனெல்லாம் சமூக விரோதி, அவனெல்லாம் நக்சல், அவனெல்லாம் பிரிவினைவாதி, அவனெல்லாம் தீவிரவாதி. என்ன வேணாலும் செய்யலாம், ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்கி விடலாம் என்ற நிலை இருக்கிற வரை தூய அரசியல் உருவாகாது, நல்ல ஆட்சி மலராது. அப்படி என்றால் நாம் இன்று இருக்கிற துயதுருமை தூக்கி சுமக்கிற அடிமை வாழ்வியல் நிலையிலிருந்து நாம் மீளவே முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதற்கு எதிராக படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் ஒரு புரட்சிகர இயக்கமாக மாறுங்கள். பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிற அந்த கொடிய நிலையில் இருந்து தமிழர் நிலத்தை மீட்டெடுக்க நீங்கள் அரும்பாடாட்டுங்கள். தெருவில் இருந்து போராடுங்கிறதுல ஒரு முகநூல் பதிவு, சின்ன சுட்டி செய்தி ஒவ்வொருவரும் செய்யுங்க. ஒரு புரட்சி தீ போல பற்ற வையுங்கள், தானாக மாறும், தானாக மாறும். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இது நம்மால் முடியுமா என்று நினைக்காதீங்க. வண்டி நிறைய குப்பையானாலும் ஒரு தீக்குச்சி, ஒரு தீப்பெட்டி தான். எங்க அத்தாச்சி எல்லாம் என்ன வந்து கருவாப்பையில 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 சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு எங்க அத்தாச்சியெல்லாம் என்னை கருவாப்பைன்னு சொல்றது தாங்க முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க அம்மா, ஏண்டி என் பதம் பெற்ற மகனை குத்தி வடிச்சாலும் ஜம்பா, குப்பையில போட்டாலும் மாணிக்க முடி. அதாவது குத்தி வடிச்சாலும் சம்பா சோறான், குப்பையில கொண்டு என்னை போட்டாலும் மாணிக்கமா. அது தாய் பேசுற பாருங்க. குத்தி வடிச்சாலும் சம்பா, குப்பையில போட்டாலும் மாணிக்க முடி. கருப்பு கருப்புன்றிய என் மகனை, என் மகன் கருப்பு உங்க தலையில் இருக்குடி, உங்க செவப்ப உள்ளங்கால இருக்குடி. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்கல்ல. என் மயன் கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சான், உங்க செவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல். என் தங்கச்சி ஒண்ணு அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. கருப்பா இருக்கிற அந்த கரும்புல இருந்தா அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. வெள்ளைங்கிறது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, அவ்வளவுதான். இனிமே கருப்புன்னா ஆமா நாங்க கருப்பு என்ன, கருப்பு என்பது என் அன்பு தம்பி தங்கைகளை தெய்வத்தின் நிறம், வெள்ளை என்பது பிசாசின் நிறம். எவனாவது நம்ம கோயிலுக்கு போ, நம்ம சாமி எதையாவது பாரு, வெள்ளையா இருந்தா நீ வந்து கேளு,
எல்லாம் கண்ணங்கண்ணேன்னு இருக்கான். அவனுடைய நேரடி வாரிசுகள் நம்ம.